أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்ர் மற்றும் உஹது போர்களுக்கு மத்தியில் நிகழ்ந்த சில இராணுவ நடவடிக்கைகளை பற்றி கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு குறைஷிகள் உஹது போருக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்தாங்க, போரின் தொடக்கம் எப்படி இருந்தது என்பதை போன்ற தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். குறைஷிகள் தங்களுடைய பழிவாங்கும் வெறியினுடைய தாக்கத்தை தீர்த்து கொள்வதற்காக பெரிய அளவில் ஒரு போரை முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்த வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான தயாரிப்புகளில் இறங்குறாங்க. குறிப்பாக இக்ரிமா இப்னு அபுஜஹில், அபு சுபயான் இப்னு ஹர்ப், சஃபான் இப்னு உமையா போன்றவர்கள் இந்த போரை சந்திப்பதற்கு மிகவும் ஆர்வத்தோடும் ஆவேசத்தோடும் இருக்கிறாங்க. பத்ர் போருக்கு காரணமாக இருந்த அந்த வியாபார பொருட்களை விற்று அந்த தொகையை இந்த போருக்கு மூலதனமாக செலவு பண்ண குறைஷிகள் முடிவு செய்கிறாங்க. அந்த வியாபார பொருட்கள்ல 1000 ஒட்டகங்களும் 50,000 தங்க நாணயத்துக்குரிய பொருட்களும் இருந்தன. அபு இஸ்ஸா என்ற கவிஞன் உணர்வுகளை தட்டி எழுப்பும் தன்னுடைய கவிதையால குறைஷிகளிடம் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்ட ஆரம்பிக்கிறார். இவ்வாறாக குறைஷிகள் ஒரு ஆண்டுக்கு உள்ளாகவே தங்கள் முழு தயாரிப்பையும் செய்து முடிக்கிறாங்க. அதோட தங்களுடைய நட்பு குலத்தார்களையும் கோத்திரத்தார்களையும் இணைத்து 3000 கூட்டுப்படை வீரர்களை தயார் பண்ணி வைக்கிறாங்க. பெண்களையும் ஒரு படை பட்டாளத்தோடு இணைத்து கொண்டால் போர் வீரர்கள் ரோஷத்தோட உயிருக்கு துணிந்து போர் செய்வாங்க அப்படின்னு அந்த குறைஷிகள் முடிவெடுத்து 15 பெண்கள் கொண்ட ஒரு படையை தங்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த படையில 3000 ஒட்டகங்களும் 200 குதிரைகளும் 700 கவச ஆடைகளும் இருந்தன. இந்த படைக்கு பொது தளபதியாக அபு சுபயான் இருக்கிறார். குதிரைப்படை வீரர்களுக்கு காலித் இப்னு வலீத் தளபதியாக இருக்கிறார். இவ்வாறாக முழு தயாரிப்போட மக்கா படை மதினாவை நோக்கி புறப்படுது. இப்போ அப்பாஸ் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறைஷிகளின் திட்டங்களையும் அவர்களுடைய இராணுவ தயாரிப்புகளையும் மறைமுகமாக கண்காணித்து வர்றாங்க. மக்காவில் இருந்து படை புறப்பட்டு சென்றவுடன் அவசரமாக படையின் முழு விவரங்களை ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 500 கிலோமீட்டர் தூரத்தை 3 நாட்கள்ல கடந்து சென்ற அந்த தூதுவர் கடிதத்தை கூபா பள்ளிவாசல்ல இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி மற்றும் முஹாஜிர் தோழர்களுடைய தளபதிகளோட அவசர ஆலோசனை நடத்துறாங்க. அதன் பிறகு எதிரிகளின் திடீர் தாக்குதல் ஏதும் ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்கு முஸ்லிம்கள் எந்நேரமும் ஆயுதங்களோடவே இருந்தாங்க. தொழுகையிலும் ஆயுதங்களை தங்களோட வச்சிருந்தாங்க. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலிலும் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் காவல்ல இருந்தாங்க. அதுபோல எதிரிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக ரோந்து பணியிலையும் முஸ்லிம்கள் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ மக்கா படை மதினாவை நோக்கி வழக்கமான பாதையிலேயே தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அந்த படை அப்வா என்ற இடத்தை வந்து சேர்ந்த போது அபு சுபயானுடைய மனைவி ஹிந்த் பின்த் உத்பா அந்த இடத்துல அடங்கப்பட்டிருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரின் கபரை தோன்றி அந்த உடலை வெளியே எடுக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோட சொன்ன உடனே அந்த கோரிக்கையை படை தளபதிகள் வந்து நிராகரிச்சாங்க. அப்படி செய்தால் ஆபத்தான முடிவுகள் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதன் பிறகு குறைசி படைகள் தொடர்ந்து பயணமாகுது. இறுதியாக ஹிஜ்ரி 3
ஷவ்வால் மாதம் பிறை 6 வெள்ளிக்கிழமை அன்று உகது மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐநைன் என்ற இடத்துல தங்கி தங்களுடைய இராணுவ முகாம்களை அமைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாமிய படையின் ஒற்றர்கள் மூலமாக எதிரிகள் இராணுவ முகாம்களை அமைத்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச உடனே அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கண்ட ஒரு கனவையும் தன் தோழர்கள்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் ஒரு கனவு கண்டேன். அதுல சில மாடுகள் அறுக்கப்படுகின்றன. அதுபோல என் வாளின் நுனியில் ஒரு ஓட்டை ஏற்படுவதையும் பார்த்தேன். என் கவச ஆடையில நான் என் கையை நுழைத்துக் கொள்வதாகவும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளக்கத்தையும் சொல்றாங்க. மாடுகள் அறுக்கப்படுவதன் பொருள் தங்கள் தோழர்களில் சிலர் கொல்லப்படுவார்கள். வாளில் ஏற்பட்ட ஓட்டையின் பொருள் தன் குடும்பத்தில் ஒருவர் கொல்லப்படுவார் என்பதாகும். அதுபோல கவச ஆடை என்ற உருக்கு சட்டை என்பது மதீனாவாகும் என்று விளக்கம் சொல்றாங்க. இப்ப தன்னுடைய அபிப்பிராயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள்ட்ட சொல்றாங்க. மதீனாவை விட்டு நாம வெளியேறாம மதீனாவிலேயே இருந்து கொண்டே நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். எதிரிகள் மதீனாவுக்கு உள்ள நுழைய முயன்றால் நாம் தெருமுனையிலிருந்து அவர்களை எதிர்க்க வேண்டும். பெண்கள் வீட்டுக்கு மேலே இருந்து தாக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றாங்க. ஆனா சில நபி தோழர்கள் மதீனாவை விட்டு வெளியேறி போர் புரிவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆலோசனை சொல்றாங்க. அவர்கள் அவ்வாறு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் பயந்து கோடை ஆயிட்டாங்க, அதனாலதான் மதீனாவை விட்டு வெளியே வரமாட்டாங்கிறாங்க அப்படின்னு எதிரிகள் எண்ணிவிடக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உணர்ச்சி மிக்க இந்த வீணர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை விட்டு கொடுக்கிறாங்க. இப்ப மதீனாவை விட்டு வெளியேறி எதிரிகளை திறந்த மைதானத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு முடிவாகுது. அன்று வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகையையும் அசர் தொழுகையும் தொழ வைக்கிறாங்க. அதன் பிறகு தன்னுடைய படையை முஹாஜிர்களின் பிரிவு, அன்சாரிகளில் அவுஸ் கூட்டத்தாரின் பிரிவு, அதுபோல அன்சாரிகளில் கஸ்ரஜ் கூட்டத்தாரின் பிரிவு அப்படின்னு 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. படையில மொத்தம் 1000 வீரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள 100 பேர் கவச ஆடை அணிந்திருந்தாங்க. அவர்கள குதிரை வீரர்கள்னு யாரும் கிடையாது. இப்போ முஸ்லிம் படை மதீனாவின் வடக்கு திசையை நோக்கி புறப்பட்டு சன்யத்துல் வதா என்ற இடத்தை கடந்து போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய படையை விட்டு சற்று விலகிய நிலையில ஆயுதம் தாங்கிய ஒரு படை வருவதை பார்க்கிறாங்க. நம்மோடு வரும் இந்த படை யாருடையது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. அதற்கு கஸ்ரஜ் கூட்டத்தாரின் நண்பரான யூதர்கள் இணை வைப்பவர்களுக்கு எதிராக போர்ல கலந்து கொள்ள ஆர்வத்தோடு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்களா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு இல்லை அப்படின்னு பதில் வருது. ஆனா இணை வைப்பவர்களுக்கு எதிராக போரில் நிராகரிப்போரை தங்களின் உதவிக்கு அழைத்து செல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துறாங்க. இப்போ ஷைகான் என்ற இடத்தை அடைஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் படையை பார்வையிடுறாங்க. அதுல வயது குறைந்தவர்களாகவும் போர் செய்வதற்கு வலிமையற்றவர்களாகவும் இருந்தவங்களை மதீனாவுக்கு திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டவர்களை குறிப்பிடத்தக்கவங்க யாரு அப்படின்னா, அப்துல்லா இப்னு உமர், உசாமா இப்னு ஜெயித், ஜெயித் இப்னு வாபித், ஜெயித் இப்னு அர்கம், ஜெயித் இப்னு ஹாரிசா அல் அன்சாரி போன்றவர்கள் ஆவார்கள். அதுபோல வயது குறைவான 2 பேரை போர்ல கலந்து கொள்ள அனுமதிக்கிறாங்க. அதுல ஒருவர் ராபி இப்னு கதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க அம்பு எறிவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க. மற்றொருவர் சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க மல்யுத்தத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க. இப்போ மாலை நேரம் ஆனதுனால
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபு தொழுதுட்டு தன்னுடைய இராணுவத்தை பாதுகாப்பதற்காக இராணுவ முகாமை சுற்றி 50 வீரர்களை நியமிக்கிறாங்க. மறுநாள் பஜ்ர் தொழுக நேரம் வருவதற்கு முன்பாகவே அங்கிருந்து புறப்பட்டு அஷவுத் என்ற இடத்தை அடைஞ்சி அங்க பஜ்ர் தொழ வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் அளவுக்கு எதிரிகளுக்கு நெருக்கமாக இஸ்லாமிய படை இருக்குது. இந்த நேரத்துல தான் அப்துல்லா இப்னு உபை தன்னுடைய நயவஞ்சகத்தன்மையை காண்பிக்கிறான். இவனுக்கு ஆதரவாக உள்ள 300 வீரர்களை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு போர் செய்யாம திரும்பி போக முரண்டு பிடிக்கிறான். அவன் சொல்றான், நாங்க ஏன் எங்க உயிரை மாய்த்து கொள்ளணும்? நபி அவர்கள் சொன்ன கருத்து பிரகாரம் மதினாவிலேயே இருந்து எதிரிகள் வரும்போது தாக்குதல் நடத்துவதுதான் சரி. அதை விட்டு மற்றவர்களுடைய கருத்தை கேட்டு இங்கு ஏன் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் வீரர்களோடு படையிலிருந்து விலகி திரும்பி போயிடுறான். இவனுடைய நடவடிக்கையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கருத்தை விட்டுவிட்டு மற்றவர்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக இவன் விலகி சென்றான் என்று சொல்வது நிச்சயமாக உண்மையான காரணம் இல்லை. ஏன்னா அவனது நோக்கம் உண்மையாக இருந்தால் இந்த இடம் வரை அவன் படையோட வந்திருக்க மாட்டான். இந்த காரணத்தை மதினாவிலிருந்து புறப்படும் போதே கூறி அவன் மதினாவிலேயே தங்கியிருந்திருப்பான். ஆனா அவனுடைய உண்மையான நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, நேருக்கு நேர் எதிரிகள் பார்க்கும் அளவுக்கு நெருங்கி வந்துவிட்ட முஸ்லிம் படைகளுக்கு மத்தியில ஒருவித குழப்பத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு பெரும்பாலான முஸ்லிம்கள் விலக ஆரம்பிச்சிருவாங்க. அதன் பிறகு நபி அவர்களோடு மீதி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வீரம் குறைஞ்சிரும். இந்த காட்சியை எதிரிகள் பார்த்து மிக துணிவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து முஸ்லிம் படைகளை தோற்கடித்து விடுவார்கள். அதன் பிறகு ஆட்சி அதிகாரம் எல்லாம் தனக்கு கிடைச்சிடும். இதுதான் அந்த நயவஞ்சகனின் நோக்கமாக இருந்தது அப்படின்னு மார்க்க வல்லுநர்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. இப்போ திரும்பி போய் கொண்டிருந்த நயவஞ்சகர்களை பார்த்து அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு பின்தொடர்ந்து போய் கெஞ்சுறாங்க, இறை வழியில போரிடுங்க அல்லது எங்களை காக்கும் அரணாக நில்லுங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா பலன் இல்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதமுள்ள 700 வீரர்களை அழைத்துக் கொண்டு உகதை நோக்கி புறப்படுறாங்க. அங்க எதிரியின் படை உகதுக்கு மத்தியில தடையாக இருந்ததுனால ஹாரிசா கிளையார்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் வழியாக சுத்தி போய் உகது மலைக்கு அருகில் உள்ள கணவாயில போய் சேர்றாங்க. அங்கேயே மதினாவை முன்னோக்கியவர்களாக தங்களுடைய கூடாரங்களை அமைக்கிறாங்க. இந்த அமைப்பின்படி முஸ்லிம்களின் படைக்கும் மதினா நகரத்தின் எல்லைக்கும் மத்தியில எதிரிகளின் படை தங்கி இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறமையாக அம்பு எய்வதில் தேர்ச்சி பெற்ற 50 வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தலைவராக அவுஸ் கிளையை சார்ந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்னு நுக்மான் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நியமிக்கிறாங்க. பிறகு அவர்களை கனாத் என்ற பள்ளத்தாக்கின் வடக்கு பக்கம் உள்ள மலையின் உச்சியில நின்று எதிரிகளிடமிருந்து முஸ்லிம்களை பாதுகாக்கும் பொறுப்பை கொடுக்கிறாங்க. இந்த மலை முஸ்லிம்கள் இராணுவ முகாமிலிருந்து 150 மீட்டர் தூரத்தில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அம்பு எறியும் வீரர்களுக்கு கூறிய அறிவுரையில இருந்து இந்த படையை ஏன் அந்த மலை மேல நிக்க சொன்னாங்க அப்படிங்கிற காரணத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அந்த தளபதிக்கு உபதேசம் பண்றாங்க. எதிரிகளின் குதிரைப்படை எங்களை நெருங்க விடாமல் அம்பு எய்து அவர்களை தடுக்க வேண்டும். எதிரிகள் எங்களுக்கு பின்புறத்திலிருந்து வந்து விடாமல் கவனமாக இருக்கணும். போர் நமக்கு சாதகமாக அமைந்தாலும் அல்லது பாதகமாக அமைந்தாலும் நீங்க உங்க இடத்துல நிலையாக இருக்க வேண்டும். உங்க கவனக்குறைவால்
எதிரிகள் எங்களை தாக்கிவிடக் கூடாது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதிக்கு உபதேசம் செய்த பிறகு மற்ற வீரர்களுக்கும் அறிவுரை சொல்றாங்க. நீங்கள் எங்கள் முதுகு பக்கங்களே அதாவது எங்களுக்கு பின்னால் உள்ள பகுதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாங்க போர்ல கொல்லப்படுவதை பார்த்தாலும் நீங்கள் எங்களுக்கு உதவ வராதீர்கள். நாங்கள் வெற்றி பெற்று பொருள்களை சேகரிப்பதை பார்த்தாலும் அதிலும் நீங்கள் எங்களுடன் இணைந்து விடாதீர்கள். இதே அறிவுரை புகாரில இப்படி சொல்லப்படுது: எங்களை பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் நான் உங்களுக்கு கூறி அனுப்பும் வரை உங்கள் இடத்தை விட்டு நீங்கள் அகன்று விட வேண்டாம். நாங்கள் எதிரிகளை தோற்கடித்து அவர்களின் சடலங்களை மிதித்து செல்வதை பார்த்தாலும் நான் உத்தரவிடும் வரை உங்கள் இடத்தை விட்டு நீங்கள் அகன்று விட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான இராணுவ சட்டங்களை கூறி இந்த சிறிய குழுவை மலையின் உச்சியில் நிறுத்தியதன் மூலம் முஸ்லிம்களின் பின்புறமாக எதிரிகள் ஊடுருவி முஸ்லிம்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ள ஒரு முக்கிய வழியை இவ்வாறாக அடைச்சிடுறாங்க. அதுபோல மிக மதிநுட்பத்தோட இராணுவ முகாம் தங்கும் இடத்தையும் தேர்வு செய்கிறாங்க. அதாவது தன்னுடைய படையின் பின்பக்கத்தையும் வலப்பக்கத்தையும் உயரமான மலைகளை கொண்டு பாதுகாப்பை ஏற்படுத்துறாங்க. அதுபோல தன் படையின் இடப்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் அம்பெரியும் வீரர்கள் மூலம் பாதுகாப்பை ஏற்படுத்துறாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நேர் எதிர் திசையில் மட்டும்தான் எதிரிகள் தாக்க முடியும் என்ற நிலையை குறைஷிகளுக்கு உண்டாக்குறாங்க. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டமும் இராணுவ அமைப்பும் மிக மிக நுட்பமாக இருந்தது என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். ஹிஜ்ரி 3 சவ்வால் மாதம் பிறை 7 சனிக்கிழமை காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் படையை இவ்வாறாக அமைத்து போருக்கு ஆயத்தமாறாங்க. தங்களுடைய படையை பல அணிகளாக பிரிக்கிறாங்க. அதன் பிறகு தங்களுடைய தோழர்களுக்கு வீரத்தை ஊட்டும் வகையில ஒரு கூர்மையான வாளை உருவி தங்கள் தோழர்கள்ட்ட இந்த வாளை என்னிடமிருந்து வாங்கி அதற்குரிய கடமையை நிறைவேற்றுபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அந்த வாளை வாங்க பலர் முன்வர்றாங்க. குறிப்பாக அலி இப்னு அபு தாலிப், உமர் இப்னு கத்தாப், ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்றவர்கள் முன்வர்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த வாள் வளையும் வரை இதன் மூலம் எதிரிகளின் முகங்களை நீ வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறந்த போர் வீரராக இருந்தார். போர் சமயத்தில் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பெருமையோடு நடந்து போவாராம். அவற்றை ஒரு சிவப்பு நிற தலைப்பாகை இருந்தது. அவர் அந்த தலைப்பாகை அணிந்து கொண்டார். அவர் மரணிக்கும் வரை போர் புரிவார் அப்படின்னு மக்கள் எல்லோரும் நினைத்துக் கொள்வார்களாம். முஸ்லிம்கள் தலைப்பாகை கட்டுகிற அந்த வழக்கமே இவர் மூலமாகத்தான் வந்தது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. இப்போ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வாளை வாங்கிய பிறகு தான் வைத்திருந்த சிகப்பு தலைப்பாகையை கட்டிக்கிட்டு 2 அணிகளுக்கிடையே பெருமையோடு நடந்து போறார். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவ்வாறு நடப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான், ஆனால் இது போன்ற இடங்களை தவிர அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இணை வைப்பவங்க தங்கள் படையை பல அணிகளாக பிரிக்கிறாங்க. படையின் மொத்தத்திற்கும் அபு சுபையான் பொது தளபதியாக இருக்கிறார். படையினுடைய வலது பக்கத்துக்கு காலித் இப்னு வலீத் தலைமை ஏற்கிறாரு. அதுபோல இடப்பக்கத்திற்கு இக்ரிமா இப்னு அபு ஜஹல் தலைமை ஏற்கிறார். போர் தொடங்குவதற்கு முன்பாக முஸ்லிம்கள் அணியில ஒரு சலசலப்பையும் பிரிவினையும் உண்டாக்க குறைஷிகள் முயற்சி செய்யறாங்க. மதீனா முஸ்லிம்கள் இடத்துல அபு சுபையான் தூது அனுப்புறார். நீங்க எங்க ஒன்று விட்ட சகோதரர்களை விட்டு விலகி கொள்ளுங்கள், நீங்க எங்களுக்கிடையில் குறுக்கிடாதீங்க, நாங்க உங்களை விட்டு விடுகிறோம், உங்களிடம் போர் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, நாங்க உங்களிடம் போர் செய்ய வரவில்லை, எங்கள் நோக்கம்
எங்கள் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அபு சுபையானுடைய இந்த பேரத்துக்கு அன்சாரிகள் மிக கடுமையாக பதில் சொல்லிவிட்டு அவரை வெறுப்பூட்டும் வார்த்தைகளையும் அந்த மதீனாவாசிகள் சொல்லி அனுப்புறாங்க. குறைஷிகள் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யறாங்க. அதாவது அபு ஆமிர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவன் இருந்தான். இவன் அலியாம காலத்துல அவுஸ் கிளையார்களுக்கு தலைவனாக இருந்தான். இவன் அந்த மக்கள் ராஹிப், அதாவது துறவி என்று புகழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குறைஷிகளை போர் புரிய தூண்டியவர்களில் இவனும் முக்கியமானவனாக இருந்தான். இப்போ இவன் இந்த போர்க்களத்தில் சொல்றான், மதீனாவாசிகள் என்னை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விட்டு எனக்குத்தான் கட்டுப்படுவாங்க அப்படின்னு குறைஷிகள்கிட்ட சத்தியம் செய்யறான். இவன் இப்போ மதீனாவாசிகளை பார்த்து நான் தான் அபு ஆமிர் அப்படின்னு தன்னை தானே அறிமுகப்படுத்தின உடனே அந்த முஸ்லிம்கள் உரத்த குரல்ல, பாவி, அல்லாஹ் உனக்கு அருள் புரிய மாட்டான், உன்னிடம் பேசுவதே நாங்கள் வெறுக்கிறோம் அப்படின்னு அந்த மதீனா முஸ்லிம்கள் பதில் சொல்லிடுறாங்க. அதற்கு அவன் குறைஷிகள்கிட்ட சொல்றான், என் கூட்டத்தாருக்கு நான் வந்த பிறகு ஏதோ தீங்கு ஏற்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவதை நிறுத்தி கொண்டான். இப்போ எதிரிகளிடம் போர் வீரர்களும் அதிகம் இருந்தாங்க, போர் சாதனங்களும் அதிகமாக இருந்தன. இருந்தாலும் முஸ்லிம்களை பற்றிய பயம் மட்டும் அவங்களுக்கு உள்ளத்துல குறையவே இல்லை. அதனாலதான் குறைஷிகள் குறுக்கு வழியை கையாண்டாங்க. ஆனா அவர்களுக்கு அது பலனை தரல. குறைஷி பெண்களும் போர்ல தங்களால் முடிந்த பங்களிப்பை செஞ்சாங்க. இந்த பெண்களுக்கு ஹிந்து பின்த் உத்துபா, அதாவது அபு சுபியானுடைய மனைவி, தலைமையேற்று வழி நடத்தினாங்க. அவங்க படை வீரர்களுக்கிடையே போய் மேளங்களை அடித்து பாட்டு பாடி அவருடைய வீர உணர்வை தூண்டி கொண்டிருந்தார். இப்போ இந்த இரு அணிகளுக்கு இடையே சண்டை ஆரம்பமாகுது. இணை வைப்பவர்களின் கொடியை ஏந்தியிருந்த தல்ஹா இப்னு அபு தல்ஹா போரனுடைய முதல் தீ பிழம்ப மூற்றான். தன்னுடைய நேருக்கு நேர் மோத முஸ்லிம்களை அழைத்தவனாக படைக்கு முன்னால வரான். இவன் மிகவும் பலமுள்ள வீரன் என்பதனால முஸ்லிம் வீரர்கள் இவனுக்கு முன்பு வர தயங்குறாங்க. ஆனா நபி தோழரான ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிங்கம் பாய்வது போல ஒரே பாய்ச்சலாக இவன் மீது பாய்ந்து அவனுடைய ஒட்டகத்தின் மீது அவனுடனே ஏறிக்கொண்டார்கள். கடைசியில் அவனை பூமியில் தள்ளி தனது வாளால் அவனை வெட்டி வீழ்த்தினார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வீர செயலை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்ல, தொடர்ந்து மற்ற முஸ்லிம்களும் தக்பீர் சொல்றாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைரை புகழ்ந்து விட்டு சொல்றாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு விசேஷமான தோழர் இருப்பார், என் விசேஷ தோழர் ஜுபைர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதன் பிறகு போரின் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.